நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமாக சிதுமோகன் சேனலில் ரொம்ப நாளாக பார்க்கல, சில மாதங்களாகவே அதை பற்றி நான் பேசவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அடுத்து இந்தியாவை கவுண்டர் பண்ணுவதற்கு சைனாவும் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இணைஞ்சு ஒரு முக்கியமான வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இறுதியாக அமெரிக்கா சைனாவுக்கு ஒரு பெரிய மெசேஜை சொல்லியிருக்கிறாங்க. ஈரானில் பயங்கரமான பாம்ஸ் எல்லாம் அமெரிக்கா யூஸ் பண்ணதுக்கப்புறம் சைனா கொஞ்சம் மிரண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துடலாம் நண்பர்களே. முதல்ல உக்ரைன் ரஷ்யா விஷயத்துக்கு நான் வர்றேன். இப்போ ரீசெண்டாக ரஷ்யா பார்த்தீங்கன்னா உக்ரைன் கைவசம் இருந்த ஷெவ்சென்கோ அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க. டொனஸ்கினுடைய மேற்கு பகுதியில் அந்த கிராமம் இருக்குது. இதில் என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் லித்தியம் ரேர் எர்த் மினரல் பெரிய அளவுக்கு வந்துட்டுருக்காங்க. பெரிய கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்குது. ஸோ இது உக்ரைனுக்கு ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. ரீசெண்டாக அமெரிக்காவும் உக்ரைனும் ஒரு மினரல் டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதன்படி அமெரிக்கா உக்ரைனில் இருக்கக்கூடிய மினரல்ஸை பெரிய அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அது அமெரிக்காவுக்கு தான் சொன்னாங்க. ஏன்னா அமெரிக்கா அந்த வாருக்காக உக்ரைனுக்கு நிறையா செலவு பண்ணியிருக்கிறாங்க. உக்ரைன் அதை அப்படி தான் ரீபே பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த லித்தியம் ரிசர்வை உக்ரைன் மட்டும் இழக்கலை, அமெரிக்காவுக்கு வரப்போகிற ப்ராஃபிட்டும் இதனால் போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக உக்ரைன் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ளே ட்ரக்கில் இருந்து ட்ரோன்ஸை லான்ச் பண்ணி ரஷ்யாவினுடைய பாம்பர்ஸ் மீதெல்லாம் தாக்குதல் நிறுத்தினாங்க. இதுக்கு ரஷ்யா எப்படி ரிட்டாலியேட் பண்ண போகிறாங்க, ரஷ்யா ஒரு பெரிய பதிலடி கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனால் புட்டின் எப்பயுமே எமோஷனலாக ரியாக்ட் ஆக மாட்டார். அவர் ஸ்லோவாக ஸ்டெடியாக கன்சிஸ்டண்ட்டாக களத்தில் வேலையை காமிச்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைன் அவங்களுடைய பகுதியில் ரஷ்யா கிட்டேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப மார்ஜினலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் ரஷ்யா காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ஸ்லோவாக ஸ்டெடியாக போய்கிட்டு இருக்கு. நம்ம இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பேசுகிறோம். ஒரு பெரிய மாற்றம் என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ஸ்க் அப்படின்ற அந்த பகுதியை உக்ரைன் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அட்டாக்ல ரஷ்யா கிட்டேருந்து பிடிச்சாங்க. ரஷ்யாவுக்கு சொந்தமான பகுதி அது. அந்த கர்ஸ்க் பகுதியை இப்போ முழுமையாக ரஷ்யா ரீடேக் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல போனால், அந்த சுமி ரீஜன், அந்த கர்ஸ்க் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சுமி பிராந்தியத்துக்குள்ளே ரஷ்யாவினுடைய ஃபோர்ஸஸ் கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சில இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உக்ரைன் கிட்ட இருந்து ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டும் போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்குமே, ஆனால் அங்கே அட்வான்டேஜ் ரஷ்யாவுக்கு தான். சரி, இந்த லித்தியம் ஃபீல்டு இந்த விஷயத்துக்கு நான் வர்றேன். இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு நான் சொல்லிட்டேன். அமெரிக்காவினுடைய மெட்டல் காப் அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த இடத்துல, இந்த ஷெவ்சென்கோ அப்படின்ற இடத்துல மினரல்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த பிளானில் இருந்துருக்குறாங்க. அக்ரிமெண்ட்லாம் ஓகே இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பல்பை யார் கொடுத்துட்டா அப்படின்னா விளாடிமிர் புட்டின் கொடுத்துட்டாரு. இதுக்கடுத்து ரஷ்யா இன்னும் மேற்கு நோக்கி நகர நிறைய முக்கியமான மினரல் ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் ரஷ்யா கைப்பற்றினாங்க அப்படின்னா உக்ரைனுக்கும் பெரிய பின்னடைவு, அமெரிக்காவுக்கும் பெரிய பின்னடைவு. ஸோ அதனால் எப்படியாவது ரஷ்யாவை தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் ட்ரம்ப் பல வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் தான் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் புட்டின் ட்ரம்ப் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்துக்கு ஒத்துக்கல. புட்டின் அவருடைய நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருந்தார். அதனால் ட்ரம்ப் ஃபெட்டப் ஆகிட்டார். ஸோ இப்போ ட்ரம்ப்புக்கு வர வழி இல்லை. ட்ரம்ப்புக்கு அவருடைய பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக அந்த மனுஷன் என்ன வேணால் பண்ணுவார். ஸோ இப்போது உக்ரைன் அமெரிக்கா கிட்டேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு பேட்ரியாட் மிசைல்ஸ் நிறைய வேணும், பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும். அதுதான் ரஷ்யாவினுடைய அந்த வான் பரப்புலேருந்து வரக்கூடிய அந்த அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ஏரியல் அட்டாக்கை உக்ரைனின் மீது தொடுத்துருக்குறாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை துவங்கக்கூடிய அந்த அதிகாலைக்கு முன்னாடி நைட் நேரம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 537 ஏரியல் வெப்பன்ஸை ரஷ்யா அனுப்பிச்சிருக்கிறாங்க, ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் உட்பட. அதில் 60 மிசைல்ஸ். ஸோ இது பயங்கரமாக உக்ரைன் கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாத்தையும் சுட்டி வீழ்த்துறப்போ உக்ரைனுடைய ஒரு F-16 ஃபைட்டர் ஜெட் லாஸ் ஆயிடுது. அந்த பைலட்டும் இறந்துடுறாரு. ஸோ அதை ரஷ்யா தான் சுட்டி வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஓப்பனாக தெரியுது. ஆனால் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா ட்ரோன்ஸு இது எல்லாத்தையுமே அவர் வான்பரப்பில் சுட்டி வீழ்த்துறாரு. அப்போ கண்ட்ரோலை இழந்து அவர் ஃபைட்டர் ஜெட்டை லூஸ் பண்ணிடுறாரு, அந்த பைலட் இறந்துடுறாரு அப்படின்னு உக்ரைன் சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா தான் அதை மிசைல்ஸின் மூலமாக சுட்டி வீழ்த்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இது உக்ரைனுக்கு 3வது இழப்பு. 3வது F-16 அவங்க இழக்கிறாங்க. ஒரு பெரிய லாஸ் அப்படின்னே சொல்லலாம். கண்டினியூஸாக F-16 அப்படின்றது விழுந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு உக்ரைன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ பேட்டில் ஃபீல்டில் ரஷ்யா ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ரஷ்யா இப்போ பெரிய விஷயம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, பிடிச்சிருக்கக்கூடிய பகுதிகளை பயங்கரமாக தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல சோல்ஜர்ஸினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பெரிய அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல 80,000 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரண்ட் லைனில், அங்கே இப்போ 1,20,000 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒரு வார் ஃபெட்டிக் அப்படின்றது வராமல் புட்டின் அவர்கள் ரஷ்யன் ஆர்மியை பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி வந்துட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம்.
இன்னொரு பக்கம் புட்டின் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரஷ்ய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக அதை வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் போயிடக்கூடாதுன்றதுக்காக வரப்போகிற டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வார் நடந்துட்டு இருக்கு, ஆனால் அந்த நேரத்தில் புட்டின் வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் கை வைக்கிறாரு. ஸோ அதனால் ரஷ்யா கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கிறாங்க, பெரிய பிரச்சனை எதுவும் வராமல் வரப்போகிற நாட்கள் அவங்க பார்த்துக்குவாங்க. உக்ரைன் அவங்களுடைய டெரிட்டரியை ரீடேக் பண்ணுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் தயவு செஞ்சு அவங்க ரஷ்யா கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் தான் ஒரு முடிவு அப்படின்றது கிடைக்கும். திருப்பி உக்ரைன் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் நிறையா பகுதியில் அவங்க இழப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இப்போ அடுத்து இந்தியா சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி. பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம் இந்த 3 நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய திட்டத்தை வந்து போட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சார்க் கூட்டமைப்பு வந்து வச்சுருந்தோம், அதில் இந்தியா தான் ஒரு முக்கியமான லீடர். ஸோ இந்த சார்க்குக்கு பதிலாக சீனா தலைமையில் ஒரு அல்டர்னேட்டிவ் குரூப்பை கிரியேட் பண்ணுவதற்கு சைனாவும் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஜூன் 19ஆம் தேதி பங்களாதேஷினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அஃபிஷியல், பாகிஸ்தானுடைய அஃபிஷியல் 2 பேருமே சைனாவில் போயிட்டு சைனீஸ் டெலிகேட்ஸை பார்த்து பேசியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரைலேட்டரல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கில் அவங்க மெயினாக எதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷை மையமாக வைத்து ஒரு ரீஜினல் குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். அதில் ஆப்கானிஸ்தான், அப்புறம் வந்து மியான்மர், இந்த மாதிரி மற்ற சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு அல்டர்னேட்டிவாக ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது சீனாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காக களத்தில் யார் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷும். சார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குரூப்பு. அதில் இந்தியாவை லீடராக வச்சு கீழே எல்லாருமே மற்ற சவுத் ஏஷியன் கண்ட்ரி செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு குரூப்புக்கு எப்படி இந்தியா தலைவராக இருக்கலாம், சவுத் ஏஷியாவில் இந்தியா அப்படி ஒரு பெரிய லீடராக இருக்கலாம் அப்படின்னு சைனாவுக்கு ஒரு பெரிய பொறாமை. ஸோ அதனால் பாகிஸ்தானை வச்சு சார்க்கை சைனா சதைச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சார்க் வந்து ஒழுங்காக செயல்படாததுக்கு முக்கியமான காரணமே பாகிஸ்தான் தான். ரிப்பீட்டடாக இந்தியாவோட அவங்க வந்து நேரடியாக பயங்கரவாத தாக்குதல் தொடுக்கிறதுனால, வன்முறை பண்ணிட்டு இருக்கனால நம்ம அந்த ஃபோரமில் பாகிஸ்தானோட இணக்கமாக செயல்பட முடியலை. பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய அந்த மீட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. அதை வந்து மற்ற நாடுகளும் அதனால் புறக்கணிக்க வேண்டிய அந்த ஒரு சூழல் ஏற்பட்டது. இன்டர்ன் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார்க்கில் கொண்டு வர முக்கியமான ஒரு சில ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. 2014 மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அக்ரிமெண்ட் சார்க் நாடுகளுக்கான ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டு. ஸோ அதை வந்து பாகிஸ்தான் வீட்டோ பண்ணுறாங்க. ஸோ இப்படி நிறையா விஷயங்களை பாகிஸ்தான் பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் சார்க்குக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக அந்த ரோட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் சார்க்கை முன்னாடி கொண்டு போக முடியலை. இப்போ சார்க் வந்து கிடப்பில் கிடக்குது. இப்போ சைனா இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய ஒரு குரூப்பிங் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது, அதனால் நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக கனெக்டிவிட்டியோட ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகணும், யூரோப்பியன் யூனியன் மாதிரி நம்ம இருக்கணும்னா வேறு ஒரு குரூப்பிங் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைமையில் ஒன்று கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது என்ன வேணால் நடக்கலாம். மியான்மர், நேபாள், பூட்டான் கூட அந்த குரூப்பிங்கில் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சைனா வந்து இவங்களோட பார்டரை ஷேர் பண்ணுறாங்க. பிரச்சனை வேணாம், நம்ம வேறு ஒரு குரூப்பிங்கில் சும்மா இருக்கலாம், அதனால் என்ன அப்படின்னு அவங்க போவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம எதிர்பார்த்து தான் காத்திருக்கணும். இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி பாருங்கள், முதல்ல எப்படி இருந்தது, இப்போ வந்து மோசமாக மாறிடுச்சு, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படி கிடையாது. நம்ம வளர்கிறோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம், நம்மளுடைய செல்வாக்கு கூடுது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்காக வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப அனுசரித்து போகணும், சாஃப்ட் டிப்ளமேசியை கையில் எடுக்கணும், யூனிஸ்கிட்டலாம் போயிட்டு வந்துட்டு பணிஞ்சு பேசணும் அப்படின்றது கிடையாது, நெசசிட்டி கிடையாது. இந்த விஷயத்தையும் நம்ம பயங்கரமாக டேக்கிள் பண்ணுவோம். சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்லேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. சத்தமே இல்லாமல் பலுச்சிஸ்தானில் ஒரு பெரிய பூகம்பமே நிகழ்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கடுப்பில் தான் இந்தியாவுக்கு எதிராக இவ்வளோ வேலைகளையும் பாகிஸ்தானும் சீனாவும் செய்ய முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வங்கதேசத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது. திருப்பியும் கிழக்கு பகுதியில் பாகிஸ்தானாலையும் சீனானாலையும் பெரிய விஷயங்கள் எதுவும் செய்துவிட முடியாது. சரி, இப்போ அடுத்து அமெரிக்கா சீனா சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன். இப்போ ரீசெண்டாக ஈரானினுடைய ஒரு 3 நியூக்ளியர் சைட்ஸின் மீது அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்த்தினாங்க. அதில் இந்த ஃபோர்டோ அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, நிலத்துக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 90 மீட்டர் இடையில ஃபுல்லாக பாறை, அதுக்கு கீழே வந்து அந்த நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது. அதை வந்து அமெரிக்கா அவங்களுடைய பங்கர் பஸ்டர் பாம்ஸிங் மூலமாக அடிக்கிறாங்க. அது B-2 பாம்பர்ஸ் வந்து ஒரு பயங்கரமான வேலையை வந்துட்டு பண்ணுச்சு. சத்தமே இல்லாமல் 30 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ச்சியாக அமெரிக்கன் பேஸ்லேருந்து பறந்து வந்து அந்த இடத்த வந்து அடிச்சிச்சு. அங்கே பெரிய சேதம் ஏற்பட்டதா இல்லையா அப்படின்றது இன்னும் கன்க்ளூசிவாக வந்து தெரியலை. இருந்தாலும் அமெரிக்கா ஒரு பெரிய வேலையை பண்ணாங்க. இப்போ இதில் சைனாவுக்கு ஒரு பெரிய மெசேஜ் சைலண்ட்டாக அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. சைனாவுக்கு என்ன ஒரு பெரிய மெசேஜ் அமெரிக்கா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, B-2 பாம்பர்ஸை இண்டோ பசிபிக்கில் இருக்கக்கூடிய குவாம் ஏர் பேஸில் டெப்ளாய் பண்ணியிருந்த அதே சமயத்திலேயே வேற ஒரு ஸ்குவாட்ரனை வச்சு அவங்க ஈரான் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரே நேரத்திலேயே பல்வேறு இடங்களில் B-2 பாம்பர்ஸை அவங்களால டெப்ளாய் பண்ண முடியும் அப்படின்றத அமெரிக்கா காமிச்சிருக்கிறாங்க. அதாவது
நாளைக்கு இஸ்ரேல் ஈரான் போர் வந்து பெரிய அளவுக்கு உச்சக்கட்டத்தில் இருந்தாலும் அந்த நேரத்தில் கூட சைனா தாய்வானை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிட முடியாது. சிம்பாலிக்காக அதனால தான் அவங்க வந்து அதே இடத்துல இண்டோ பசிபிக்கில் ஒரு B2 பாம்பர் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த B2 பாம்பரின் மூலமாக தாய்வானை சப்போஸ் சைனா இன்வைட் பண்ண வந்தாங்க அப்படின்னா சைனாவினுடைய முக்கியமான மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ், முக்கியமான ஃபார்வர்ட் லைன்ஸ், இது எல்லாத்தையுமே அமெரிக்கானால் அடிக்க முடியும், சத்தமே இல்லாமல் வந்து அடிக்க முடியும். அதனால் அமெரிக்கா கிட்ட சத்தமே இல்லாமல் சீனா ஒரு சமரசம் பேசிட்டு நாங்கள் தாய்வானை பிடிக்க போகிறோம், அதனால் நீங்கள் வராதிங்க, உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துறோம், ஏதோ ஒன்று பேசி காம்பன்சேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தாய்வானை சைனா இன்வைட் பண்ண போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அமெரிக்கா தாய்வானினுடைய முதுகில் குத்திடுவாங்களா, துரோகம் பண்ணுவாங்களா, அதற்கான வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள். எதிர்காலத்தில் என்ன வேணால் நடக்கலாம். நான் ஏன் சைனா வந்து டேரெக்டாக அமெரிக்காவை எதிர்க்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சைனாவுக்கு டோட்டலாக பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதே இல்லை. பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட சைனாவுக்கு இல்லை. பாகிஸ்தான் சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்டை காம்பேட்டில் பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஆனால் இன்னும் சைனா பயன்படுத்தினது கிடையாது. அமெரிக்கா ஒரு காம்பேட் மோடில் எப்பயுமே இருக்கிறாங்க. சென்ட்ரல் கமாண்டில் ஒரு வார்லேயே அவங்க இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. மிலிட்ரி ஸ்ட்ரைக்ஸ் அவங்க அடிச்சிருக்கிறாங்க. டெக்னாலஜியை கான்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அது சைனாவுக்கு கிடையாது. இஸ்ரேல் வாரில் இருக்கிறாங்க, ஈரான் வாரில் இருந்திருக்கிறாங்க, ரஷ்யா இருந்திருக்கிறாங்க, உக்ரைன் இருந்திருக்கிறாங்க, இந்தியா, பாகிஸ்தான். ஸோ இப்படி நிறையா நாடுகள் ஒரு காம்பேட் மோடில் இருக்கிறாங்க. ஆனால் பெரிய ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருளாதாரம் வந்து இன்னமும் அந்த விஷயத்துக்குள்ளே அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க முடியலை. ஸோ இது சைனாவுக்கு ஒரு மாபெரும் பின்னடைவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி நண்பர்களே, இதான் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம். விளாடிமிர் புட்டின் சத்தமே இல்லாமல் களத்தில் ஸ்ட்ராங்காக வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக ஒரு கூட்டணி தொடர்ச்சியாக வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த முக்கியமான விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. தொடர்ச்சியாக சேனலோட இணைஞ்சிருங்க. வரப்போகிற வீடியோஸில் ரொம்ப முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம பார்ப்போம். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.